மிக அதிக கொழுப்பு சத்து வாய்ந்த பழம் அப்படின்னா அது அவகேடோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல 200 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 30 கிராம் கொழுப்புகள் இருக்கு. ஆனா அந்த கொழுப்புகள் ஆரோக்கியமான கொழுப்புகள். அந்த வகையில எல்லாருமே தைரியமா அவகேடோ சாப்பிடலாம். இவ்வளவு கொழுப்புகள் இருக்குது அப்படின்னாலுமே இது இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால பல ஸ்டடீஸ்ல நல்ல கொழுப்புகளை அதிகரிச்சு கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய ஈவன் எடை குறைப்பு ட்ரை பண்றவங்களாம் கண்டிப்பா எடுத்துக்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பழமா இந்த அவகேடோ இருக்கு. ஏன்னா இது சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு ஒரு ஃபுல்னஸ் கிடைக்குது. ஆனா இதோட கலோரி வேல்யூ ரொம்ப அதிகம். வைட்டமின் ஏ சத்துக்கள், வைட்டமின் ஏ மட்டும் இல்ல, வைட்டமின் சி 22%, வைட்டமின் இ, கே, எல்லா பி வைட்டமின்களும். இந்த பி வைட்டமின்கள் குறைபாடு தான் பெரும்பாலும் நம்மளுக்கு தோல் பிரச்சனைகள், புண்ணு பிரச்சனைகள், வாயில புண்ணு பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுத்துது. இந்த பி வைட்டமின்கள் ரெகுலரா நம்மளுக்கு உணவுகள் மூலமா எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாய்ப்புண்கள், ஸ்ட்ரெஸ், அல்சர்ஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே குறையும். ஒரு தடவை இல்ல மாதம் 2 முறை அப்படிங்கிற அளவுல நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மெயினா நம்ம ஜீரண மண்டலத்துல ஆரோக்கியமான கிருமிகள், பாக்டீரியா கிருமிகள் உருவாகிறதுக்கு இந்த அவகேடோ பழம் ஹெல்ப் பண்ணுது. ஆரோக்கியமான பாக்டீரியா தொற்றுகள் நம்ம குடல் அதிகமா இருக்கும்போது பைல் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பித்தநீர் சுரப்பை கரெக்டா அதை கட்டுப்படுத்தி லெவலா வச்சுக்குது. ஸோ இது குடல் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை குறைக்கக்கூடியது. பைல் ஆசிட் அதிகமாகும் போது தான் நம்மளுக்கு குடல்ல பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால அவகேடோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பைல் ஆசிட் சுரப்பை ரெகுலேட் பண்ணுது. பிளஸ் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு நியூரோ ப்ரொடெக்டிவ், நரம்பு மண்டலத்துக்கு பலத்தை தரக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் கர்ப்ப காலத்திலையும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அந்த நேரத்தில் உடம்புல நியூட்ரிஷன் தேவை ரொம்பவே அதிகரிக்குது. அந்த நியூட்ரிஷன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள். அதனால தைரியமா எல்லாருமே சாப்பிடலாம். அலர்ஜி எல்லாம் ஒன்றும் பெருசா வர வாய்ப்பு கிடையாது.